சோம்பேறித்தனத்தின் மறுபெயர் நாளை. நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் என்று நீ சொல்லும் ஒவ்வொரு முறையும் உன் வெற்றியை ஒரு வருடம் தள்ளி போடுகிறாய். அதிகாலை 4 மணிக்கு நீ விழித்திருக்க வேண்டும். சூரியன் உன்னை எழுப்பக்கூடாது, நீ சூரியனை எழுப்ப வேண்டும். உலகம் தூங்கிக் கொண்டிருக்கும் போது நீ உன் இலக்கை நோக்கி ஓட ஆரம்பித்தால் இயற்கையே உனக்கு துணையாக நிற்கும். அதிகாலையில் இருக்கும் அந்த அமைதி உன் மனதில் உள்ள குப்பைகளை அகற்றும். இன்று நீ ஒரு டு டூ லிஸ்ட் தயார் செய். இன்று நீ முடிக்க வேண்டிய 3 முக்கியமான வேலைகளை மட்டும் எழுது. அதை முடிக்கும் வரை நீ ஓய்வெடுக்க கூடாது. வேலைகளுக்கு நடுவில் ஓய்வு எடுப்பது சோம்பேறித்தனம் அல்ல, ஆனால் வேலையை தொடங்காமல் தள்ளி போடுவது மிகப்பெரிய குற்றம். ஒரு அரசன் தன் ராஜ்யத்தின் ஒவ்வொரு நொடியையும் கணக்கிடுவான். நீ உன் வாழ்க்கையின் அரசன் என்றால் உன் நேரம் எப்படி செலவாகிறது என்பதில் உனக்கு கணக்கு இருக்க வேண்டும். இன்று ஒவ்வொரு நிமிடத்தையும் உன் முன்னேற்றத்திற்காக செதுக்கு. நாள் 3 சுற்றுப்புற தூய்மை. நச்சு மனிதர்களை நீக்கு. சாணக்கியர் நட்பை பற்றி மிக கடுமையான உண்மைகளை சொல்கிறார். உனக்கு சமமான தகுதியோ அல்லது உன்னை விடச் சிறந்த தகுதியோ இல்லாதவர்களோடு ஒருபோதும் நட்பு வைத்துக் கொள்ளாதே. உன்னை சுற்றி இருப்பவர்கள் சோம்பேறிகளாக இருந்தால் நீயும் ஒரு சோம்பேறியாகத்தான் இருப்பாய். உன் நட்பு வட்டத்தை சுத்தப்படுத்து. உன் நண்பர்கள் உன் லட்சியத்தை பற்றி பேசுகிறார்களா அல்லது அடுத்தவர்களை புறம் பேசுகிறார்களா? மச்சான், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஜாலியா இருக்கலாம் என்று உன் உழைப்பை கெடுப்பவன் உன் நண்பன் அல்ல, அவன் உன் வளர்ச்சியை தடுக்கும் நச்சு. இன்று உன் போனில் இருக்கும் தேவையற்ற தொடர்புகளை நீக்கு. சோசியல் மீடியாவில் உன்னை சோம்பேறியாக்கும் கணக்குகளை அன்ஃபாலோ செய். பாம்போடு பழகுவது கூட ஆபத்தில்லை, ஆனால் தீய எண்ணம் கொண்ட நண்பர்களோடு பழகுவது உன் வாழ்க்கையையே விஷமாக்கும். ஒரு சிங்கம் தனியாக நின்றாலும் அது சிங்கம்தான், ஆனால் ஆடுகளோடு சேரும் சிங்கம் வேட்டையாட மறந்துவிடும். இன்று நீ உன்னை தனிமைப்படுத்திக் கொண்டாலும் பரவாயில்லை, ஆனால் தவறான மனிதர்களோடு இருக்காதே. உன் சுற்றுச்சூழல் சுத்தமானால் மட்டுமே உன் எண்ணங்கள் சுத்தமாகும். நாள் 4 பயத்தை எதிர்கொள். சிங்கமாக மாறு. பயம் உன்னை நெருங்கும் வரைதான் நீ பயப்பட வேண்டும். அது உன்னை தொடப்போகிறது என்றால் அதை நேருக்கு நேர் நின்று தாக்கு. சோம்பேறித்தனத்திற்கு பின்னால் ஒரு பெரிய பயம் ஒளிந்திருக்கும். நம்மால் முடியுமா? தோற்று போனால் மற்றவர்கள் என்ன சொல்வார்கள் என்கிற பயம்தான் உன்னை செயல்பட விடாமல் தடுக்கிறது. உன் பயத்தை சந்தி. நீ எதை செய்ய மிக அதிகமாக பயப்படுகிறாயோ அதை இன்று செய். மேடையில் பேச பயமா? 4 பேர் முன்னால் உன் கருத்தை சொல்ல பயமா? இல்லை ஒரு முக்கியமான முடிவை எடுக்க பயமா? இன்று அதை செய்து முடி. பயம் என்பது ஒரு மாயத்திரை. அதை நீ கிழிக்கும் வரைதான் அது உன்னை மிரட்டும். தோற்று போவதில் அவமானம் இல்லை, ஆனால் பயந்து செயல்படாமல் இருப்பதில்தான் மிகப்பெரிய அவமானம் இருக்கிறது. எதிரிக்கு உன் பலத்தை விட உன் பயம்தான் பெரிய ஆயுதம். உன் பயத்தை நீ கொன்றுவிட்டால் உன்னை வீழ்த்த இந்த உலகில் எவனுமே இல்லை. இன்று உன் பலவீனத்தை உன் பலமாக மாற்று. நீ ஒரு போர் வீரன் என்பதை உனக்கு நீயே நிரூபித்துக் காட்டு. நாள் 5 பொருளாதார ஒழுக்கம். சாம்ராஜ்யத்தை உருவாக்கு. சாணக்கியர் ஒரு யதார்த்தவாதி. அவர் சொல்கிறார், பணம் இல்லாதவன் ஒரு பிணம். ஆன்மீகம்,